உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கின்ற பிணம் அப்படின்னு சொல்லி ஹோசிமின் சொல்லியிருப்பார். உண்மையிலேயே நாங்களும் வரலாற்றை மறந்து கொண்டு வாரம். சுடுகாட்டில் இறந்து கிடக்கின்ற பிணமாகறக்கு முதல் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இப்போ எவ்வளவு காலம் எங்களுக்காக வேண்டி போராடின ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இலங்கையின் வடக்கே உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தனில் தாய் சின்னம்மாவுக்கும் தகப்பன் சுப்பிரமணியத்துக்கும் 1972 4ஆம் மாதம் 23ஆம் திகதி ஒரு குழந்தை அவதரிக்கின்றது. பொதுவாக பெண்கள் என்றால் வீட்டிற்குள் அடங்கி கிடக்க வேண்டும் என்று சில சமூகத்தவர்களும் சில பெண்களும் கூட உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் வரலாற்று புதல்வியாக உருவாகின்றாள் தமிழினி. 1995ஆம் ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகளது மகளிர் அணி ஒரே நிர்வாக அலகாக இயங்கி வந்தது. மகளிர் படையணியின் சிறப்பு தளபதியே ஜாவற்றுக்கு முழுமையான அதிகாரம் கொண்டவராக இருந்தார். பிற்பட்ட காலங்களிலேயே மகளிர் படையணியானது மாலதி படையணியாகவும் அரசியல் துறை, நிதித்துறை, புலனாய்வுத்துறை, கடற்புலிகள் என பல்வேறு அலகுகளானது. 1996இல் 20 பெண்களை வழிநடாத்துபவளாகவும் 1997இல் 30 பெண்களை வழிநடத்துவளாகவும் இப்படி உருவான அரசியல் துறையின் மகளிர் பிரிவினுடைய பொறுப்பாளராக உருவாகின்றாள் தமிழினி. தனியே போராளி எனும் நிலை கடந்து விடுதலை புலிகளின் ஊடகங்களான சுதந்திர பறவைகள், வெளிச்சம், நாற்று, இளநாதம் ஆகியவற்றில் கட்டுரைகளாலும் கவிதைகளாலும் மின்னியதோடு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்தில் இருந்த மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், அன்றன் பாலசிங்கம், அடேல் பாலசிங்கம் போன்ற மூத்த தலைவர்களே சர்வசாதாரணமாக பழகும் அளவிற்கு உயர்மட்ட சந்திப்புகளை நடாத்தும் அளவுக்கு தரணியில் பெண் வீரம் தன்னை நிலை நிறுத்தியவள் தாய் தமிழினி. அரசியல் போராளிகள் என்றால் அவர்கள் போட மாட்டார்கள், அரசியல் மட்டுமே கதைப்பார்கள் என கருதுவார்கள். ஆனால் இலங்கை இராணுவத்தின் சத்தியஜெய இராணுவ நடவடிக்கை இடம்பெற்ற காலத்தில் பெண் போராளிகள் பகல் முழுவதும் போர் பயிற்சி, நகர்வதற்கான பாதுகாப்பு அகழிகள் அமைத்தல், இரவு முழுவதும் காவல் இருத்தல், டாங்கிகளோடு இராணுவம் முன்னேறுகின்றதென்றால் RGB கனரக ஆயுதங்களை கொண்டு களமாடுதல், இராணுவத்தினரின் முகாம்களுக்குள்ளே போய் வேவு பார்த்தல், அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றால் தாக்குதல் நடாத்துதல், தாக்குதல் நடாத்திவிட்டு உடனே திரும்பி நமது நிலைகளுக்கு வர முடியாவிடின் 2 அணிகளுக்கும் இடையில் நின்று களமாடுதல் என்று வீர சாகசங்களை நிகழ்த்தியவர்கள் அரசியல் போராளிகள். ஆயுதப்போர் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான போராளிகளுடன் இலங்கை அரசின் சிறைச்சாலைகளிலும் புனர்வாழ்வு முகாம்களிலும் 4 ஆண்டு காலத்திற்கு மேல் உழன்று 2013ஆம் ஆண்டு விடுவிக்கப்படுகின்றாள். தாம் தம் மக்களின் காவலனாக இருந்தபோது தம்மை கடவுளாக பார்த்த தமிழினம் தற்போது இவள் ஏன் உயிரோடு இருக்கிறாள்? இராணுவத்தின் தோட்டாக்களுக்கு எங்கள் குழந்தைகளை எல்லாம் பலியாக்கிய பின்பு இவள் ஏன் உயிரோடு இருக்கிறாள்? இதுகள் உயிரோடு வந்ததுக்கு சைனட் கடித்து இறந்திருக்கலாம் என மக்கள் கூறுகின்றார்களே. யார் இந்த தமிழினி? ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி முன்னுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் அவ்வளோ விஷயத்தையும் கொடுத்துட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் பெருசாகி பாபம் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த ஆண்டில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அதன் மூலமாக அந்த வரலாற்று தமிழினியக்கான வரலாற்றை ஃபுல்லாக பார்த்துருவோம். படித்து பல்கலைக்கழகத்துக்கு போகணும், இதுதான் அவாவோட தமிழினியக்காவோட லட்சியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் நடந்த இந்த இராணுவ செயற்பாடுகள் எல்லாமே அவள் பள்ளிக்கூடத்துக்கோ இல்லாட்டி பல்கலைக்கழகத்துக்கோ போகிறதுக்கு முற்றாக தடையாக இருந்துச்சு. ஒரு சம்பவம் உண்டு. அவன் வீடு ஏனைய ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ ஏதாச்சும் வெடிச்சத்தங்கள் கேட்டுச்சுண்டா, துப்பாக்கி வெடிச்சத்தங்கள் கேட்டுச்சுண்டா உடனே அவன் வீட்டின் பின் வளவுக்குள்ளால் ஓடி பிரதிபி வயலுக்குள்ளால் ஓடி எங்கேயாச்சும் போய் பதுங்குற நிலைமை தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒருக்கா குமரபுரம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. குமரபுரம் ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சத்தம் கேட்குது. வெடிச்சத்தம் கேட்ட உடனே இவர் விழுந்தடிச்சு தங்களோட வீட்டுக்கு வர, வீட்டுக்கு முன்னால் துவக்கின்ற அந்த வேட்டுகள் எல்லாமே இருக்குது, துவக்கின்ற ரவைகள் என்று சொல்கிறது, துவக்கின்ற குண்டுகள் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்ட்டு போய் கேட்டால் யாரோ 2 பேரை கொண்டு வந்து இராணுவம் அதில் சுட்டு போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தன் நூல்லேயே எழுதியிருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இலங்கை இராணுவத்தால் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தா பிறகு திருப்பி இந்திய இராணுவம் பெறுது. இந்திய இராணுவம் பரந்தனுக்கும் கரடிப்போக்குக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு இராணுவ முகாமண்டை போட்டுட்டு இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் வர்ற காலத்தில் குட்டு இங்கே நில்லு, இப்படி எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. தான் படித்த பள்ளிக்கூடத்தின் மாணவர் மன்ற செயலாளராக, மாணவ தலைவியாக, அது மட்டும் இல்லாமல்
பக்கத்து பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயுமே இவான்ற அந்த கவிதை கட்டுரை பேச்சு எல்லாத்துலேயுமே முன்னுக்கு நின்றபடியா எல்லாத்துலேயுமே ஒரு முகமாடிவிட்ட ஒரு பிரபலமான ஒரு நபராக வந்து எங்களுடைய தமிழனி அக்கா இருந்தாங்க. ஆனால் இந்த காரணங்களால் அவரால் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியல. தமிழனி அக்காவே ஒரு இடத்துல சொல்கிறா, தாங்கள் இயக்கத்துக்கு போக இல்லை, நீங்கள் தான் எங்களை போக வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏனெண்டா தமிழனி அக்காவோட தாத்தா மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறக்கா வேண்டி விடியப்புறம் கிளம்பி மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறக்கா வேண்டி வயல் பக்கம் போகிறார். போன நேரத்தில் இலங்கை இராணுவத்தோட விமானம் வந்து அந்த இடத்துல குண்டடிச்சிட்டு போயிடுது. அப்படி குண்டடிச்சதால அவருடைய வயிறு, அந்த தாத்தாவோட வயிறு கிழிஞ்சு குடல் இல்லாமல் வெளியில் தெரியுது. அப்பேக்குள்ள தமிழனி அக்கா யோசிக்கிறா, என்னோட தாத்தாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுதான்டா தான் இயக்கத்துக்கு போவேன் அப்படின்ட்டு. தமிழனி அக்காவே அதில் பதிவு செய்கிறா. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து நீங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த இராணுவத்தின் பிரச்சனைகள் எல்லாத்தாலையுமே படிக்கலாம் போயிட்டது. பிறகு திருப்பி இந்த தாத்தான்ற பிரச்சனை இது எல்லாத்தையுமே வச்சு யோசிக்கிறாங்க தமிழனி அக்கா. இதுதான் சரி அப்படின்னு சொல்லி புலிகளோடு இணைகிறக்காக வேண்டி இயக்கத்தில் போய் சேர்றதுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகைக்குள்ள தான் அந்த இடத்துக்கு போக முதலே தன்னுடைய தங்கச்சி அந்த இடத்துல இருந்த கண்டுட்டு பயந்து அதிர்ச்சி அடைஞ்சு ரெண்டு பேருமே பிறகு ஒரு டீலிங் கொண்டு போகிறோம். வீட்டுக்கு சொல்ல மாட்டோம், ஒருவர் வீட்டை மாட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போகிறோம். பிறகு திருப்பி விடுதலை புலிகள் இயக்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் இயக்கத்தில் ரெண்டு பேருமே போய் சேரணும். சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அமைதி வழி போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே முன்னெடுக்கணும். ஆனாலும் இந்த அமைதி வழி போராட்டங்கள் எல்லாமே சரி வராது. ஏனென்றா தினமும் 100-200 போராளிகள் உண்டு தன்னுடைய இந்த மண்ணுக்காக வேண்டி தான் பிறந்த இனத்துக்காக வேண்டி உயிர் கூட செஞ்சு கொண்டு கேட்கல. அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக தாங்கள் இதெல்லாம் காணாது அப்படின்னு சொல்லி இவர் இயக்கத்துக்கு போகிறார். எப்படி சொல்லிட்டு போகிறார், மாலை ஒரு வகுப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கனகமுரம் பெண் போராளிகள முகாமுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காக வேண்டி இந்த இனத்தின் விடுதலைக்காக வேண்டி போகிறாங்க. இயக்கத்தில் இணைஞ்சு கொண்டாச்சு. இப்போ இயக்க பேர் வைக்கிற நிகழ்வு நடக்க போகுது. அம்மாவுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கண்டா சந்திரிகா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அண்டன் பாலசிங்கம் அன்னை அவர்கள் ஒரு இடத்துல சந்திரிகா தமிழ்னியை பார்த்து சந்திரிகா அம்மையாரா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேலியாக சொல்லியிருப்பார். சரி, இப்போ இந்த விஷயம் பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு இவாவை மாங்குளம் பகுதிக்கு கொண்டு போகப்படுது. மாங்குளம் பகுதிக்கு கூட்டி கொண்டு போய் அங்கே துவக்கு கல்டி பூற்ற பயிற்சி, ஓட்டம், உடற்பயிற்சி, மற்ற அரசியல் பயிற்சிகள் இதெல்லாமே வழங்கப்படுது. இப்போ பெரும்பாலும் இவாக்கு இந்த அரசியல் வேலைகள், அரசியல் பயிற்சிகள் எல்லாமே வழங்கப்படுது. அதுக்கான வேலைகளுக்கும் அனுப்பப்படுறாங்க. பெரும்பாலும் அந்த நேரத்தில் வாக்கு காவல் காக்கிற பணி எல்லாம் வரும். அதுக்கும் எப்போ வருமெண்டா நள்ளிரவிலான் வரும். இப்போ இவா வந்து ஆரம்பத்திலேயே பொதுவாகவே ஒரு பயமில்லாத ஆள் தான். இருந்தாலும் அந்த இருட்டு, அந்த கும்மண்ட இருட்டு, காட்டுன்ற இருட்டு, அங்கே இருக்கிற நரி நாய், அந்த காட்டு விலங்குகின்ற சத்தம், அதே மாதிரி சின்ன வயசில் அம்மா சொன்ன முனி, பேய், பிசாசு அதுகின்ற கதைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து பயப்படுத்துவோம். அப்போ தான் தனக்கு தெரிஞ்ச தேவாரம், திருவாசகம் இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே பாடி தான் தெம்பாவாம். இது எல்லாமே வந்து அப்படி இருந்தாலும் என்னதான் அப்படி பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், போராளிகள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அப்படி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னத்தில் இருந்து எடுத்துட்டான்டா அவாவே தன்னை பற்றி ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. அதில் இந்த விஷயம் எல்லாமே இருக்குது. மாங்குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு முகாம் ஒன்றுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த முகாமில் புலிகளின் பிரதி தலைவராக இருந்த மாத்தையா அவர்களுக்கு எல்லா மாவட்டங்களில் இருந்தும் வர்ற அறிக்கைகள், தகவல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு அறிக்கையாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை வழங்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி பெண் போராளி பேச்சாளர்கள பட்டியலில் எங்களுடைய தமிழ்னி அக்காவோட பேரும் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்தில் திக்கி ஒவ்வொரு கூட்டங்களையும் தடுமாறி கதைச்சு கொண்டிருந்தா. பிறகு திருப்பி கடைசியில் உத்தியோகபூர்வமாக நீங்கள் தான் அந்த இடத்துல போய் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி பொங்குதமிழ் நிகழ்வை பற்றி ஏற்கனவே என்னுடைய இந்த சேனலில் ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். அது ஒருக்கா பாருங்கள் கட்டாயம். இப்போ அதில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுற அளவுக்கு எங்களுடைய தமிழ்னி அக்கா தன்னை கட்டமைச்சு கொண்டு வளர்றாங்க. இப்படியாங்க வேலை செஞ்சோன்னு கேட்கல. ஒரு நாள் விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த இடத்துக்கு வாரார். வந்துட்டு அங்கே இருக்கிற பெண் போராளிகள் எல்லாத்தையுமே விசாரித்து என்ன மாதிரி அப்படி எல்லாத்தையும் விசாரிக்கிறார். பிறகு திருப்பி தமிழ்னி அக்கா 2 இடத்துக்கு அவருக்கு போயிட்டு வேறு என்ன பிள்ளைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கல. இவையில் எல்லாருமே ஒருமிச்ச குரலில் சொல்கிறோம், தங்களை பயிற்சிக்கு அனுப்புங்க உண்டு. அப்போ தலைவர் சிரித்து கொண்டே சொல்கிறார், உங்களை எல்லாருமே பயிற்சிக்கு அனுப்பாமல் பதுக்கி வச்சுக்காங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லிப்பட்டு சொல்கிறார். இப்போ எல்லாருமே உண்டா அனுப்பினா வேலைகள் எல்லாமே பாதிக்கப்படும். 10 பேராக அனுப்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் சோதியா படை அன்னைக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக வேண்டி தமிழ்னி அக்கா போகிறாங்க. வலிகாமம் தோட்டத்தின் மகளிர் பொறுப்பாளராக, அதே மாதிரி விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு தலைவரான சூனாபானா தமிழ்ச்செல்வன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கல்விக்குழுவின் உறுப்பினராக விடுதலை புலிகள் அவ்வளவு காலமே பிரிஞ்சிருந்த விடுதலை புலிகளின் மகளிர் அணிகளை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்ச மகளிர் பேரவையினுடைய செயலாளராக
பூநகரி கூட்டுப்படை தாக்குதலின் போது 15 பேர் கொண்ட அணியினை வழிநடத்தியவர்களாக 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கல அந்த சந்திப்புகளை ஒழுங்குபடுத்துகின்ற பொறுப்பாளராக இப்படி எல்லாமே உயர்ந்திருந்த தமிழினி அக்காவுக்கு நெருக்கடியான காலகட்டம் என்பது உருவாகி கொண்டிருக்குது. ஈழப் போராட்டம் மௌனிக்கிறதுக்கான காலகட்டம் உருவாகுது. அப்போ தமிழியக்கா யோசிக்கிறா சரணடைவுமா விடுவோமாண்டு. சரணடைகிறக்கு மனம் மறக்குது. இருந்தாலும் மே 16ஆம் தேதி வேறு வழி இல்லாமல் தன்னுடன் கூட இருந்த போராளின்ற பழைய செல்வாரை உடுத்தி கொண்டு ஆமிட்ட போய் சரணடைகிறாங்க. அப்படி சரணடைக்கல அவள் தனியாக இனங்காணப்பட்டு 4ஆம் மாடிக்கு கொண்டு போய் அங்கே எவ்வளவு காலம் சிறை இருந்து அதுக்கு பிறகு புனர்வாழ்வுக்கு கொண்டு வந்து அங்கேயும் கொஞ்ச காலம் இருந்து அதுக்கு பிறகு விடுவிக்கப்படுறாங்க 2013ஆம் ஆண்டு. அப்படி 2013ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட பிறகு இனியண்டாலும் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்போம், இதெல்லாம் விட்டுட்டு பொது வாழ்க்கையில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருக்க வெளிக்கிறாங்க. ஆனால் 2 வருஷத்துக்குள்ளேயே 2015ஆம் ஆண்டு புற்றுநோயில் அவர் இறந்து போயிடுறார். நல்லவர்களை எப்பயுமே கடவுள் தனக்கு பக்கத்தில் எடுத்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது உண்மைதான் போல இருக்குது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நிறைய இடங்கள்ல இருந்து தேடி அவனுடைய புத்தகம், தான் எழுதின புத்தகங்கள், அதே மாதிரி வேறு வேறு இடங்கள்ல இருந்து நிறைய தகவல்களை ஒன்று திரட்டி உங்களுக்கு ஒரே காணொலியாக தந்திருக்கிறேன். இது எல்லாருக்குமே அனுப்புங்க. நன்றி.